விஜய்க்கு அண்ணாமலை எச்சரிக்கை, உடனே இதை நிறுத்துங்க, இல்லை திமுகவுக்கு நடந்ததுதான் உங்களுக்கும். தமிழக முதல்வராக விஜய் பொறுப்பேற்ற பின்பு அவருடைய அமைச்சரவையில் இடம்பெற்ற அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் சிலர் பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கினாலும் கூட முதல்வர் விஜயின் நடவடிக்கைகள் தொடர்ந்து மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்று வருகிறது. குறிப்பாக சட்டசபையில் முன்னாள் முதல்வர் பெயரை தாவேக அமைச்சர் என்று குறிப்பிட்டதற்கு மிகப்பெரிய சர்ச்சை வெடித்தபோது கூட எதிர்க்கட்சியினரை பார்த்து, உங்கள் தலைவரை பெயர் சொல்லி அமைச்சர் அழைத்தது தவறுதான், அதற்காக நான் சாரி கேட்டுக்கொள்கிறேன் என முதல்வர் விஜய் பெருந்தன்மையாக சாரி கேட்டது எந்த விதத்திலும் அவர்தான் முதல்வர் என்கிற ஒரு கிரீடத்தை தலையில் ஏற்றவில்லை என்பதை பார்க்க முடிந்தது. அதே நேரத்தில் முதல்வர் விஜயை சுற்றி நடக்கும் சில தவறுகள் அவருக்கு தெரிந்து நடக்கிறதா அல்லது தெரியாமல் நடக்கிறதா என்கின்ற குழப்பம் நீடித்து வருகிறது. அந்த வகையில் வி த லீடர்ஸ் அமைப்பின் நிறுவனர் அண்ணாமலை முதல்வர் விஜயை அலர்ட் செய்யும் வகையில் ஒரு விவகாரத்தை தெரிவித்துள்ளார். அதில் திமுக ஆட்சி வீழ்ச்சியடைந்ததற்கான முக்கிய காரணங்களில் ஒன்று, ஆளுங்கட்சியினர் என்ற அதிகார போதையில் மக்களின் விமர்சனங்களையும் எதிர்கருத்துகளையும் அலட்சியப்படுத்தியதுதான். அதே பாதையில் உங்கள் அரசும் பயணிக்கிறதோ என்ற அச்சம் தற்போது எழுந்துள்ளது என தெரிவித்துள்ள அண்ணாமலை, மேலும் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் சமூக வலைதளங்களில் உங்கள் கட்சியினருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் மற்றும் விமர்சனங்களுக்காக மாற்று கருத்து கொண்ட 25க்கும் மேற்பட்டோர் மீது வழக்குகள் தொடரப்பட்டுள்ளதாக தகவல்கள் வருகின்றன. குறிப்பாக தனது குடும்பத்தை தகாத வார்த்தைகளால் விமர்சித்த தாவேக தொண்டருக்கு பதிலளித்த வி த லீடர்ஸ் தன்னார்வலர் ஒருவர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்திருப்பது கவலைக்குரியது என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். மேலும் சமூக வலைதளங்களில் தனிநபர் அவதூறு மற்றும் வரம்பு மீறிய பேச்சுக்களை கண்காணிப்பது அவசியம்தான். ஆனால் ஆட்சியையும் ஆளும் கட்சியையும் விமர்சிக்கும் ஒவ்வொரு குரலையும் வழக்கு, கைது என்ற அதிகாரத்தின் மூலம் அடக்க முயற்சிப்பது ஜனநாயகத்திற்கு ஆரோக்கியமானதல்ல. முதலமைச்சரை மகிழ்விக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அதிகாரத்தில் இருப்பவர்கள் தன்னிச்சையாக செயல்படுவதை நீங்கள் அனுமதிக்க கூடாது என்று தெரிவித்துள்ள அண்ணாமலை, மேலும் நீங்கள் இன்று ஒரு கட்சியின் தலைவர் மட்டுமல்ல, தமிழகத்தின் அனைத்து மக்களுக்கும் பொதுவான முதலமைச்சர். எதிர்கருத்துகளும் விமர்சனங்களும் ஜனநாயகத்தின் இயல்பான அம்சங்கள். சிறிய விமர்சனங்களுக்கு கூட வழக்கு, கைது என்ற போக்கு தொடர்வது துரதிர்ஷ்டவசமானது. எனவே இந்த போக்கை உடனடியாக தடுத்து ஜனநாயக குரல்களுக்கும் விமர்சனங்களுக்கும் உரிய இடம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதல்வர் விஜயை வலியுறுத்தி இருக்கிறார் அண்ணாமலை. இந்த நிலையில் முதல்வர் விஜய் அண்ணாமலை போன்ற அரசியல் தலைவர்கள் கவனத்திற்கு கொண்டு வரும் சில விஷயங்களை எளிதாக கடந்து செல்லாமல் மிக சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதே முதல்வர் விஜயின் நலம் விரும்பிகளின் விருப்பமாகவும் உள்ளது. அந்த வகையில் எதிர்கருத்து தெரிவிப்பதாலேயே அல்லது ஒரு கருத்துக்கு பதிலடி கொடுப்பதாலேயே வழக்கு பதிவு, கைது என்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் திமுக அரசுக்கும் தாவேக அரசுக்கும் வேறுபாடு இல்லாமல் சென்றுவிடும். அந்த வகையில் ஜனநாயக முறையில் மக்கள் வாக்களித்து முதல்வர் நாற்காலியில் அமர வைத்துள்ள முதல்வர் விஜய், ஜனநாயக முறையில் கருத்து தெரிவிப்பவர்களை பாதுகாக்கும் கடமையும் ஜனநாயகன் படத்தின் நாயகனும் தமிழக முதல்வருமான விஜய்க்கும் உண்டு என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள்.